பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க. ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க. ஸோ இங்க வந்து என்னது 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒருங்கமைவு உடையது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூச்சி கப்பல்லி தீரத்தை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதாவது AX is equal to B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பா இருந்தது அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இந்த ரோ ஆஃப் A அப்படிங்கிறது கெழுக்கள் அணியின் தரம், ரோ ஆஃப் AB அப்படிங்கிறது விரிவுபட்ட அணியின் தரம், n மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை. ஓகே, ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இரண்டு அணியினுடைய தரத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து சமமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ஒருங்கமைவை பற்றி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்ல முடியும். ஓகே, அதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, ஸோ இது வந்து சமமா இருக்குது அப்படின்னா தொகுப்பு வந்து ஒருங்கமை உடையது. மேலும் அந்த சமமா உள்ள நம்பர் வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருந்ததுன்னா நமக்கு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு. ஒருவேளை அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நம்பர் வந்து அதாவது இந்த ரெண்டு அணியினுடைய தரம் வந்து நமக்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட கம்மியா இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது எண்ணிக்கையற்ற தீர்வு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை இந்த ரெண்டு தரமும் நமக்கு சமமா இல்லை அப்படின்னா தொகுப்பு வந்து ஒருங்கமைவற்றது, அதனால தீர்வு இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து நம்ம கணக்குக்குள்ள போலாம். முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன் விரிவுபடுத்தப்பட்ட அணிங்கிறது என்னது AB is equal to ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கெழுக்கள் எழுதிக்கலாம். 1 -1 2 1 -1 2, அதுக்கப்புறம் இங்க 2 1 4 2 1 4, அதுக்கப்புறம் இங்க 4 -1 4 -1 1. ஓகே, இப்போ இந்த மாறிலி உறுப்பு எழுதலாம். ஸோ இதுக்கு 2, ரெண்டாவதுக்கு 7, மூணாவதுக்கு 4. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே வந்து இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம் 2 7 4. ஸோ இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக நிறை செயலியை பயன்படுத்தி நம்ம வந்து இதுல அதிகமான பூஜ்ஜியம் கொண்டு வர போறோம். ஸோ அதிகமான பூஜ்ஜியம் கொண்டு வந்து அந்த மெத்தட் படி தான் வந்து நாம வந்து இதுக்கு தரம் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதாவது ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். அதிகமான பூஜ்ஜியம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் அந்த அணியினுடைய தரம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு கண்டுபிடிக்குமோ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீஜர் படி போகும்போது என்ன பண்ண போறோம், இந்த ஒன்னை பயன்படுத்தி இந்த ரெண்டு உறுப்பை முதல் பூஜ்ஜியமாக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து R2, அதாவது இது வந்து ரெண்டாவது ரோ, இரண்டாவது நிரல். ஓகே, ஆங்கிலத்தில் வந்து ரோ அப்படிங்கிறதுனால நம்ம R வந்து யூஸ் பண்றோம். ஓகே, R2 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R2 minus 2R1. ஓகே, அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை -2ஆல பெருக்கிட்டு இதோட கூட்ட போறோம். ஓகே, அதே போல R3 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R3 minus 4R1. இதை பூஜ்ஜியமாகிறதுக்கு இதை -4ஆல பெருக்கிட்டு இதோட கூட்ட போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்குது பார்க்கலாம். முதல் ரோல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதனால அது அப்படியே இருக்கும். 1 -1 2. ஓகே, இங்க 2. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இதை -2ஆல பெருக்கும் போது இது -2, இது +2 0. இதை -2ஆல பெருக்கும் போது இது +2 இருக்கும். ஸோ 2 + 1 3. இதை -2ஆல பெருக்கும் போது -4, இங்க +4, ஸோ கூட்டும் போது 0. இங்க -2ஆல பெருக்கும் போது -4, இங்க +7, ஸோ 3. ஓகே, இப்போ ரெண்டாவது ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இரண்டாவது நிறை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ரோ பார்க்குறோம். ஓகே, அதாவது இங்க அதுக்கு என்ன பண்றோம்னா இங்க -4ஆல பெருக்கிட்டு இதோட கூட்ட போறோம். ஸோ -4ஆல பெருக்கும் போது இது -4 +4 0. இதை -4ஆல பெருக்கும் போது இது +4ஆ மாறிடும். +4 -1 அப்படிங்கும்போது 3. இதை -4ஆல பெருக்கும் போது இது -8 கிடைக்கும்.
இங்கே +1, ஸோ -7. ஓகே, அதுக்கப்புறம் இதை -4ஆல் பெருக்கும்போது -8 + 4 அப்படிங்கும்போது -4 கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த உறுப்பு வந்து ஈஸியாக பூஜ்ஜியமாக்கலாம் இந்த 3 வச்சு. ஓகே, மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பூஜ்ஜியமாகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம் இந்த இதை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R3 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு R3 மைனஸ் R2. ஒன்றும் இல்லை, இதுலேருந்து அப்படியே கழிச்சுட முடிஞ்சிச்சு. அப்போ நமக்கு இங்கே நிறை 1, 2ல எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1 -1 2 2. ஓகே, அதுக்கப்புறம் 0 3 0 3. ஓகே, ஸோ இதுலேருந்து 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 3லேருந்து 3 போச்சுன்னா 0, -7 -0 -7, -4 -3 -7. ஓகே, ஸோ நம்மளால இதுக்கு மேல அதிகமான பூஜ்ஜியம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து என்னது இந்த இடத்துல வந்து ஒரு உறுப்பு இருக்கு, இங்க இதுல ஒரு உறுப்பு இருக்கு, மற்ற எல்லாமே மேக்ஸிமம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு மேல வந்து பூஜ்ஜியமாக்க வந்து நமக்கு அவசியமும் இல்லை. ஸோ இங்க வந்து என்னது நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம், இதனுடைய தரம் வந்து 3. காரணம் என்ன அப்படின்னா வந்து பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து 3ஆ இருக்குது. ஸோ ஏக்கும் தரம் வந்து 3 தான், இந்த ஏபிக்கும் தரம் வந்து 3 தான். ஸோ அதை இங்க எழுதிக்கலாம் இங்க. ஸோ இங்கு பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து 3ஆ இருக்கிற காரணத்தினால நமக்கு ஏ என்ற அணியின் தரமும் வந்து 3, ஏபி என்ற விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் என்னது 3ஆ தான் இருக்குது. மேலும் இங்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை அது என்னது x, y, z. ஓகே, ஸோ அதுவும் என்னது 3 தான். ஸோ இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த இரண்டுமே சமம் அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும், இங்க இது ரெண்டும் சமமா இருக்குது அப்படின்னா முதல் தொகுப்பு ஒருங்கமை உடையது, மேலும் தீர்வு உண்டு. அந்த சமமான வேல்யூ வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கிறதுனால ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். ஸோ இப்ப நாம வந்து இங்க தொகுப்பு வந்து என்னது ஒருங்கமைவு உடையது, மேலும் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னது அதை எழுதியாச்சு. எனவே தொகுப்பு ஒருங்கமை உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது இந்த கடைசியிலிருந்து எடுக்கலாம், அதாவது வழக்கமா சப்ஸ்டியூட் பண்ண, அதாவது பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல இது பண்ணலாம், அதாவது பின்னோக்கி பிரதிநிதி முறையில வந்து சால்வ் பண்ண போறோம். இங்க கடைசியில் உள்ளது என்னது இசட்டுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்குது, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 0வா இருக்குது. அப்ப இது வந்து என்னது -7z இஸ் ஈக்குவல் டு இங்க -7 இருக்குது. ஸோ which implies z is equal to -7 by -7 is equal to 1. இப்போ இங்க இரண்டாவதுல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு 0 இசட்டுக்கு 0, ஒய் மட்டும் தான் இருக்குது. ஸோ 3y is equal to 3, which implies y is equal to 3 by 3 is equal to 1. ஓகே, ஸோ z 1 y 1. இப்போ முதல் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை முதல் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்குது, x minus y plus 2z is equal to 2. ஸோ x வந்து என்னது தெரியாது, மைனஸ் y வந்து 1 plus 2, z வந்து என்னது அதுவும் 1 தான், is equal to 2. ஸோ இங்க x இது வந்து என்னது 2 minus 1ங்கிறது என்னது plus 1 is equal to 2. ஸோ x is equal to 2 minus 1 is equal to 1. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா x ஓட மதிப்பு 1, y ஓட மதிப்பு 1, z ஓட மதிப்பு 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஒருங்கமைவு உடையதாயும் அவற்றை தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்த்து நம்ம ஆன்சர் எழுதியாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்னொருக்க முதல்ல சொல்றேன், விரிவுபடுத்தப்பட்ட அணியை வந்து தொடர்ச்சியான நிறை செயலிகள் மூலமாக அதிக பூஜ்ஜியம் கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம், நமக்கு கெழுக்கள் அணியின் தரம் கண்டுபிடிக்க, அதாவது ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் கண்டுபிடிக்கணும், அதாவது ரோ ஆஃப் ஏபி. ஓகே,
ஸோ இது ரெண்டே இங்க வந்து என்னது கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே அதிகப்படியான பூஜ்ஜியமற்ற நிறைகள் வந்து என்னது 3 இருக்கிறதுனால இந்த 2 அணிகளுடைய தரம் வந்து 3. ஓகே. ஸோ எனவே தொகுப்பு வந்து ஒருங்கமைவு உடையது. இதை வந்து என்னது நாம வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட வந்து என்னது கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து 3 இருக்குது. ஸோ அதோட நம்ம கம்பேர் பண்ணிருக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது, எல்லாமே சமமா இருக்குது. அதாவது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு மாறிகளின் எண்ணிக்கை. ஸோ இது சமமா இருக்கிற காரணத்தினால நமக்கு இந்த தொகுப்புக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். அந்த தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது? வழக்கமான பின்னோக்கி பிரதிநிதி முறையில கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிடைச்ச ஆன்சர் என்னன்னா x is equal to 1, y is equal to 1, z is equal to 1. ஓகே.